அனைவருக்கும் வணக்கம். நான் கற்றது கைமண் அளவு. இன்னைக்கு உயிரெழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்போ உயிரெழுத்துக்கள் ஆகட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகட்டும் படிக்கும் பொழுதே அந்த வடிவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காது. நான் இப்போ சொல்கிறேன். அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எழுத்துக்களுமே ஒரே வடிவமாக தான் இருக்கு. அ ஆ உ ஊ ஓ ஔ அம் அஹ. இந்த 3 போட்டு 1 போட்டா அ, அதில் பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டால் ஆ. ஊ இது மாதிரி இருக்குது, ஒன்றுமே போடக்கூடாது. ஊக்கு இந்த சிம்பிள் போடணும். ஒரு கோடு போட்டு ஒரு கொம்பு போட்டால் ஓ, ஒரு கோடு போட்டு 2 கொம்பு போட்டால் ஔ. அம் மேலே ஒரு புள்ளி வச்சுருக்காங்க, அஹக்கு 2 புள்ளி வச்சுருக்காங்க. இ ஒரே மாதிரியா இருக்கு, ரீ மட்டும் தனியாக இருக்கு, ஏ ஐ ஒரே மாதிரியா இருக்கு. இந்த ஒலிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு வடிவத்தனி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்மளால படிக்க முடியும். மெய்யெழுத்துக்கள் எப்படி படிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.